எனக்கு உடனடியா அந்த லெட்டர் கொண்டு வந்த ஆள் யாரு, எங்க இருக்கான், அவனை யாரு அனுப்புனதுன்னு ஃபுல் டீடைல்ஸ் உடனே வேணும் என்று கூறினான் சித்தார்த். பயங்கர டென்ஷன் ஆகி இருந்தான் சித்தார்த். அதை பார்த்த அவனின் பாடிகார்ட்ஸ் பயந்தனர். இதற்கு நடுவே ரோட்டில் அந்த ரவுடிகள் அந்த பெண்ணின் கையை பிடித்து இழுக்க நடப்பதை பார்த்து கோபமான சத்யா அந்த பெண்ணின் முன்னால் வந்து நின்று, ஏய் யார் நீங்க, எதுக்காக ஒரு பொண்ணு கிட்ட கலாட்டா செஞ்சுட்டு இருக்கீங்க என்று கேட்டான். அந்த கூட்டத்தின் தலைவன், பாருடா ஹீரோ கேள்வி கேட்க வந்துட்டாரு, இது லவ் மேட்டர் பாஸ், உங்களுக்கு தேவையில்லாத விஷயம், நீங்க ஒதுங்கி போங்க, நாங்க டீல் பண்ணிக்கிறோம் என்று சொன்னான். அவன் சொன்னதை கேட்டு குழப்பத்துடன் சத்யா அந்த பெண்ணை பார்க்க அந்த பெண் இல்லை என்பது போல தலையசைத்தாள். அவளது சைகையை புரிந்து கொண்ட சத்யா, அந்த பொண்ணு லவ் பண்றதே என்னதான், அதனால இந்த லவ் மேட்டரை நீங்க என்கிட்ட கூட டீல் பண்ணலாம் என்று சொல்லி அவன் சட்டை காலரை மடித்து விட்டான். தூரத்தில் இருந்த அனன்யா சற்று பயந்தவள், அடே சத்யா, நடிக்க சொல்லிதானடா சொன்ன, இவன் பேசுறத பார்த்தா சண்டை நிச்சயம் நடக்கும் போல இருக்கே, குறுக்க போய் காப்பாத்தலாமா, வேணாம், சத்யா என்ன செய்யலான்னு பாப்போம் என்று தொடர்ந்து வீடியோ எடுத்தாள். பாரா மச்சான், நம்ம தேடி வந்த ஆளு இங்க இருக்கு, இவன் அடிச்சா அவ அழுவாடா என்று சொல்லிக்கொண்டே ஒருவன் கை ஓங்க அவனின் கையை பிடித்து மூக்கில் ஒரு குத்து விட்டான் சத்யா. அதில் சுருண்டு போய் ஒரு அடி தள்ளி விழுந்தான் அந்த நபர். பிறகு மீதமுள்ள ஆட்கள் ஒன்று சேர்ந்து சத்யாவை தாக்க ஏற்கனவே சினிமாவிற்காக சண்டை பயிற்சி கற்றிருந்த சத்யா அவர்களை ஒரு வழி செய்து விட்டான். சத்யா அடித்த அடியில் அவர்கள் எதற்கு வந்தோம் என்பதையே மறந்து போய் விட்டால் போதும் என ஓடிவிட்டனர். அந்த ரவுடி ஆட்கள் ஓடியதும் நிம்மதி பெருமூச்சு விட்ட அந்த பெண் சத்யாவின் கையை பிடித்து, ப்ரோ ரொம்ப தேங்க்ஸ், நீங்க மட்டும் இல்லனா இந்நேரம் என்ன நடந்திருக்குமோ, சண்டை போட்டு ஹெல்ப் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ், இந்த உதவியை நான் எப்பவுமே மறக்க மாட்டேன் என்று நன்றி தெரிவித்தாள். ரீல் செய்ய வந்த இடத்தில் பிரச்சனையை தட்டி கேட்ட சத்யாவுக்கு இப்பொழுதுதான் அனன்யாவின் ஞாபகம் வர, ஐயோ நான் எதுக்கு வந்தேன், இப்ப என்ன பண்ணிட்டு இருக்கேன், எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு, பாய் என்று அந்த பெண்ணிடம் சொல்லிவிட்டு வேகமாக மறைந்திருந்து வீடியோ எடுத்த அனன்யாவிடம் வந்தான். தான் ஒரு திட்டத்தை போட்டுவிட்டு காத்திருந்த அனன்யாவிற்கு ஏமாற்றம் கொடுக்காமல் அதைவிட சுவாரஸ்யமாக கண்டென்ட் கொடுத்த சத்யாவை நினைத்து மகிழ்ச்சியடைந்தாள். சாரி மேடம், நீங்க எதிர்பார்த்த மாதிரி ரீல்ஸ் பண்ண முடியாம போயிடுச்சு, உங்களை ரொம்ப டிசப்பாயிண்ட் பண்ணிட்டேன், அந்த பொண்ணை கலாட்டா செய்யும் போது மனசு கேட்கல, அதான் ஹெல்ப் பண்ண வேண்டியதா போச்சு, நாம வேணும்னா வேற லொகேஷன்ல ட்ரை பண்ணலாமா என்று பேசினான். ரிலாக்ஸ் சத்யா, ரிலாக்ஸ், நான் என்ன எதிர்பார்த்து வந்தேனோ அதை விட பெட்டரான கண்டென்ட் தான் நீங்க கொடுத்திருக்கீங்க, நாம இதையே அப்லோட் பண்ணுவோம், இதுவே நல்ல ரீச் கொடுக்கும்னு நான் எதிர்பார்க்கிறேன். ரொமான்ஸ் சத்யாவை விட ஆக்ஷன் சத்யாவை மக்கள் இன்னும் அதிகமா விரும்புவாங்க, இது ரொம்பவே லைவ்லியா இருந்ததால நிச்சயம் நாம எதிர்பார்க்கிற ரீச் கிடைக்கும்னு நான் நம்புறேன் என்று சொன்னாள். அனன்யா சொன்னது அவனுக்கு புரியவில்லை என்றாலும், சரி மேடம், நீங்க எப்படி யோசிக்கிறீங்களோ அப்படியே பண்ணுங்க என்று கூறினான். வீடியோ எடுத்து முடித்த அனன்யா தன் ஆபீஸிற்கு சென்று ஒரு ரீல்ஸுக்கு தேவையான அளவுக்கு அதை எடிட் செய்து யூடியூப், இன்ஸ்டாகிராமில் அப்லோட் செய்துவிட்டு தன் வேலையை பார்க்க ஆரம்பித்தாள். அனன்யா அப்லோட் செய்த 1 மணி நேரத்தில் அந்த வீடியோ நல்ல வரவேற்பை பெற்றது. அனைவரும் ஒரு சினிமா சண்டை காட்சியை பார்க்கும் அளவிற்கு சுவாரஸ்யம் குறையாமல் இருந்தது என்று கமெண்ட் செய்திருந்தனர். நேரம் அதிகமாக சத்யாவின் ஃபாலோயர்ஸ் அதிகமாக ஆரம்பித்தனர். அதை அவனின் முக்கியமான எதிரி யுவனும் பார்த்தான். சத்யாவின் போட்டோ மற்றும் வீடியோவை பார்த்து கடுப்பானவன் நேராக டேவிடிடம் சென்று, ஏ டேவிட், இன்னைக்கு எல்லாரும் இந்த வீடியோ பத்தி தான் பேசுறாங்க, இத பாத்தியா, சத்யா ஏதோ புதுசா ட்ரை பண்ற மாதிரி தெரியுது என்று சொன்னதும் சத்தமாக சிரித்த டேவிட், ஹே, சத்யா இந்த மாதிரி மொக்கையான வீடியோ போட்டு எப்படியாவது ஜெயிச்சிடலான்னு கனவு கண்டுட்டு இருக்கான், இதெல்லாம் ஒரு நாள் ஊதி ஒரே நாள்ல அடங்குற பலூன் மாதிரி, அவன் நினைக்கிறது நிச்சயமா நடக்காது என்று சொன்னான். அதை கேட்ட யுவன், அப்படி எதுவும் நடக்காம இருந்தா சந்தோஷம்தான் என்று சொல்லிவிட்டு சென்றான். அவனால் ஏதோ சத்யா அடுத்த கட்டத்திற்கு நகர்வதை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. கொஞ்ச நேரத்தில் வீடியோ வைரல் ஆனதில் அனன்யா மிகவும் சந்தோஷமாக இருந்தாள். சரியான நேரத்தில் சித்தார்த் கொடுத்த ஐடியா தனக்கு இந்த அளவிற்கு உதவியாக இருக்கும் என்று அவள் எதிர்பார்க்கவே இல்லை. வீட்டிற்கு சென்றதும் அவனுக்கு நன்றி தெரிவிக்க வேண்டும் என்று நினைத்துக்கொண்டு மீண்டும் தன் வேலையை தொடர ஆரம்பித்தாள். அப்பொழுது, மேடம் ரொம்ப ஆர்வமா வேலை பார்க்குற மாதிரி இருக்கு, நாம உள்ள வந்து டிஸ்டர்ப் ஒன்னும் பண்ணிடலையே என்று சொல்லிக்கொண்டே யுவனும் டேவிடும் அனன்யா அறைக்குள் நுழைந்தனர். குரல் கேட்டதுமே வந்திருப்பது யார் என்பதை புரிந்து கொண்ட அனன்யா அவர்களின் பேச்சில் ஆர்வம் காட்டாமல் தன் வேலையை தொடர டேவிட் அவளை மீண்டும் சீண்டும் விதமாக,
சூரிய வம்சம் படம் மாதிரி ஒரே ரீல்ஸ்ல பெரிய பணக்காரனாகி கார் பங்களான்னு வாங்கி நிக்க வைக்க இடம் தேடிட்டு இருக்காங்களோ என்னவோ என்று கிண்டல் செய்தான். அதே நேரம் சரியாக சத்யா அனன்யா அலுவலகத்திற்குள் நுழைய, பாருடா ஹீரோயின் கிட்ட பேச வரும்போது நேரா ஹீரோ என்ட்ரி கொடுத்துட்டாரு என்று சத்யாவையும் சேர்த்து சீண்டினான் டேவிட். அனன்யாவை கேலி செய்வதை கண்டதும் பொங்கி எழுந்த சத்யா, டேவிட் மரியாதையா இதோட நிறுத்திக்கோ. மேடமை பத்தி தப்பா ஏதாவது பேசினா அதுக்கு மேல நான் சும்மா இருக்க மாட்டேன், பல்ல தட்டி கையில கொடுத்துடுவேன் என்று எச்சரித்தான். என்ன ஹீரோ சார், இப்பதான் ஒரு ஃபைட் சீன் முடிச்சீங்க, அதோட எனர்ஜி இன்னும் குறையலையா? அதுக்குள்ள இங்க வந்து ஹீரோயிசம் காட்டுறீங்க. ஒருவேளை மேடம் இங்கேயும் ஏதாவது கேமரா வச்சிருப்பாங்களோ என்று டேவிட் கேட்க, அட என்ன டேவிட் இங்கேயே இருக்கிற, இந்த விஷயம் கூட உனக்கு தெரியாதா? இவங்க 2 பேருக்கும் நடுவுல தான் ஒரு படமே எடுக்கிற அளவுக்கு லவ் ஸ்டோரி ஓடிட்டு இருக்கே, அதான் 2 பேரும் எப்பவும் ஒன்னா சுத்துறாங்க என்று சொன்னான் யுவன். அதை கேட்ட டேவிட், ஓ கதை அப்படி போகுதா என்று சொல்ல, அதை கேட்ட அனன்யாவிற்கு கோபம் தலைக்கேறியது. ஆனாலும் தன் உணர்வுகளை அடக்கி கொண்டவள், இங்க பாருங்க மிஸ்டர் டேவிட், உங்க கற்பனை வளத்தை எல்லாம் வேலையில காட்டினா நிறைய காசு பார்க்கலாம் என்று அவர்களை வெளியே போக சொல்லி சொல்லாமல் சொன்னாள். எதை பேசினாலும் அதற்கு சரியான பதிலடி கொடுக்கும் அனன்யாவிற்கு இதற்கு மேல் எதுவும் பேச முடியாது என்று நினைத்து யுவனும் டேவிடும் அந்த இடத்தை விட்டு நகர்ந்து சென்றனர். டேவிட் வந்ததில் எரிச்சலான அனன்யா சிறிது நேரம் பால்கனியில் நின்று சத்யாவுடன் பேசிய அனன்யா இந்த வீடியோ ட்ரெண்ட் ஆனதும் அடுத்து செய்ய வேண்டிய வேலையை குறித்து சத்யாவிடம் பேசினாள். அவள் பேசி முடித்ததும் சத்யா அங்கிருந்து சென்றுவிட மீண்டும் தன் கேபினுக்கு திரும்பிய அனன்யா வேலையை பற்றியே யோசித்துக் கொண்டு வர தெரியாமல் எதிரில் வந்த நபர் மீது மோதினாள். தான் செய்த தவறுக்கு மன்னிப்பு கேட்க நினைக்கும் போது, ஏய் உனக்கு கொஞ்சம் கூட அறிவில்லையா? இப்படியா ஆள் எதிரில வர்றது கூட தெரியாம அடிப்பாங்க என்று ஒரு குரல் கேட்டது. தெரியாமல் செய்த தவறுக்கு மோசமாக பேசுவதை கேட்டதும் அனன்யாவிற்கு கோபம் வர அதற்கு மேல் பொறுத்து கொள்ள முடியாமல், இங்க பாருங்க மிஸ்டர், தெரியாம அடிச்சிட்டேன், எதுக்காக அனாவசியமா பேசுறீங்க என்று கேட்டாள். தன்னை யாரோ இடித்த எரிச்சலில் இருந்த விஷால் ஒரு அழகிய பெண் குரல் கேட்டதும் நிமிர்ந்து பார்க்க அனன்யா அழகில் மயங்கி போனவன், அடடா இவ்ளோ அழகான ஒரு மாடல நம்ம கம்பெனில வேலைக்கு சேர்த்தத பத்தி எவனும் மூச்சு விடலையே, இவ எப்படி நம்ம கண்ல மாட்டாம இருந்தா என்று தனக்குள் நினைத்து கொண்டவன், சாரி மேம், ஏதோ டென்ஷன்ல அப்படி பேசிட்டேன். ஆமா யார் நீங்க, இங்க வேலை பாக்குறீங்களா என்று கேட்டான். எஸ் நான் இங்கதான் வேலை பாக்குறேன் என்றாள் அனன்யா. அதை கேட்ட விஷால் மர்மமான புன்னகையுடன், நான் யாருன்னு தெரியுமா உங்களுக்கு என்று கேட்டான். யாரும் சுற்றி வளைத்து பேசுவது பிடிக்காத அனன்யா, இங்க பாருங்க மிஸ்டர், இப்ப நீங்க யாரு என்னன்னு தெரிஞ்சுக்கிற அளவுக்கு எனக்கு டைம் இல்ல, என்னோட வழியை விட்டா நான் கிளம்புவேன் என்று பட்டும் படாமல் பதில் சொன்னாள். ரொம்ப வித்தியாசமான ஆளா இருக்காளே, இப்படி ஒரு பொண்ணு நம்ம கம்பெனில வேலை பாக்குறது தெரியாம போச்சே, இங்க வந்தா போர் அடிக்குமேன்னு நினைச்சு கவலைப்பட்டேன், இனிமே அந்த பிரச்சனை இருக்காது என்று தனக்குள் நினைத்து கொண்டவன், என்னால உங்க டைம் வேஸ்ட் ஆக வேண்டாம், நீங்க உங்க வேலையை பாருங்க, நான் யாரு என்னன்னு உங்களுக்கு போக போக தெரியும் என்று சொல்லிவிட்டு நகர்ந்து விட்டான் விஷால். விஷாலை பற்றி கவலைப்படாத அனன்யா வேகமாக தன் வீட்டிற்கு திரும்பினாள். காலையிலிருந்து அலைந்து திரிந்ததில் மிகவும் களைப்பாக இருந்த அனன்யா குளிக்கலாம் என்று தன் அறையில் இருக்கும் ஹீட்டரை ஆன் செய்ய அது வேலை செய்யவில்லை என்று செண்பகம் சொன்னது நினைவிற்கு வந்தது. ஐயோ காலையில தான் சொன்னாங்க ஹீட்டர் ஒர்க் ஆகலன்னு, இன்னும் சரியாகலையா? ஒரு சூடான குளியல் போடலான்னு வந்தேன் என்று புலம்பியவள், சரி சித்தார்த் தான் வீட்ல இல்லையே, அவர் ரூம்ல குளிச்சுட்டு கிளம்பலாம் என்று சொல்லிக்கொண்டே தனக்கு தேவையான உடைகளை எடுத்துக்கொண்டு சித்தார்த் அறைக்கு சென்றாள். மறுபுறம் மித்ரன் கண்டிப்பாக ஸ்கூலுக்கு வரவேணும் என்று அழுத்தமாக சொன்னதால் அவனை ஏமாற்ற விரும்பாத சித்தார்த் வீட்டிற்கு சென்று கேஷுவல் உடையை மாற்றிக்கொண்டு செல்லலாம் என்று முடிவு செய்து வீட்டிற்கு வந்தான். அவளின் அலறல் சத்தம் கேட்டு பதட்டமான சித்தார்த் அங்கும் இங்குமாக நகர்ந்து திரும்பிக் கொள்ள, ஒரு பொண்ணு குளிச்சுட்டு இருக்கான்னு கூட தெரியாம இப்படியா கதவை தட்டாம வர்றது, நீங்க இவ்ளோ மோசமான ஆளா இருப்பீங்கன்னு நான் நினைச்சு கூட பாக்கல என்று கேட்டாள் அனன்யா. அவள் பேசியதில் கோபமான சித்தார்த் அவள் பக்கம் திரும்ப அனன்யாவின் கோலத்தை கண்டு வெட்கப்பட்டு திரும்பிக் கொண்டு, ஹலோ மேடம், நான் யார கேட்கணும்னு நினைக்கிறீங்க? முதல்ல இது என்னோட ரூம், என் ரூமுக்கு பெர்மிஷன் இல்லாம வந்தது நீதான், என்னோட ரூமுக்கு வந்தது இல்லாம என்னையே ஏன் வந்தன்னு கேக்குறியா? ஒரு டவல் கூட இல்லாம யாராவது குளிக்க வருவாங்களா என்று அதட்டினான். தப்பு பண்ணிட்டு சாக்கு போக்கு சொல்லி தப்பிக்க பாக்காதீங்க என்று அனன்யா எரிச்சலுடன் சொல்ல, இந்தாமா
பெரிய கிளியோபட்ரா நாங்க. அப்படியே அவங்க அழகுல மயங்கி எப்ப குளிச்சுட்டு வருவாங்கன்னு பாத்ரூம் வாசல்லே காத்துட்டு இருந்தோம் பாரு. தேவையில்லாம என்னோட ரூமுக்கு வந்துட்டு என்னையே குத்த சொன்னா அவ்வளவுதான் என்று கூறினான் சித்தார்த். கொஞ்ச நஞ்ச பேச்சா பேசின, டவலே இல்லாம இந்த ரூமை விட்டு எப்படி போறேன்னு நானும் பாக்குறேன் என்றான் தனக்குள். ஏதாவது டவல் இருந்தா கொடுங்க, நான் அதை கட்டிக்கிட்டு தான் இந்த ரூமை விட்டு வெளியே போக முடியும் என்று இறங்கி வந்தாள். அப்படி வழிக்கு வாங்க மேடம், யாரோ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ரொம்ப பேசினாங்க, இப்ப புரியுதா என்னோட அருமை? நான் வேணும்னா என்னோட டவலை கழட்டி கொடுக்கவா என்று மீண்டும் அவளை சீண்ட, ஐயோ ப்ளீஸ் படுத்தாதீங்க, வேற டவல் ஏதாவது கபோர்ட்ல இருந்து எடுத்து கொடுங்க, நான் வாஷ் பண்ணி திருப்பி கொடுத்துடுறேன் என்று சினுங்களுடன் கூறினாள். அவளின் சினுங்களான குரலை ரசித்த சித்தார்த் இதற்கு மேல அவளை வம்பு செய்யாமல் கபோர்டில் இருந்த டவலை எடுத்து அதை அனன்யாவிடம் நீட்டினான். நீங்க போங்க, போய் குளிங்க, நான் என்னோட ரூமுக்கு போறேன் என்று வெட்கத்துடன் சொன்னாள். அவளின் குரலில் தெரிந்த வெட்கத்தை உணர்ந்த சித்தார்த் அவளை நெருங்கி செல்ல, அதில் பதட்டமான அனன்யா 2 அடி பின்னோக்கி நகர்ந்தாள். ஈரமான அவளின் கால் மார்பிள்ஸ் தரையில் வழுக்க சரிந்து விழப்போனவளை தாங்கி பிடித்த சித்தார்த் அவளை மேலும் நெருங்க, இங்கேயே ட்ரெஸ் மாத்திக்கோ, நான் வெளியே வெயிட் பண்றேன் என்று சொல்லிவிட்டு டவலுடன் தன் அறையை விட்டு வெளியேறினான். என்னதான் தன்னை வம்பு செய்வது போல பேசினாலும் தன்னிடம் கண்ணியமாக நடந்து கொள்ளும் சித்தார்த்தை நினைத்து தனக்குள் சிரித்து கொண்டாள் அனன்யா. தயாராகி வெளியே வந்த அனன்யாவிற்கு சித்தார்த்தின் கண்களை நேருக்கு நேர் சந்திக்க சங்கடமாக இருந்தது. அதனால் தலையை தாழ்ந்தபடியே, ஸ்கூலுக்கு போக டைம் ஆயிடுச்சு, சீக்கிரம் ரெடி ஆயிட்டு வரீங்களா, ஒன்னா போயிடலாம் என்று கேட்டாள். அப்பொழுது அவனுக்கு போன் வந்தது. அதை அட்டன் செய்தவனின் முகம் மாற, சரி நான் உடனே வந்துடுறேன், நீங்க மீட்டிங்கு தேவையானதை ஏற்பாடு பண்ணுங்க என்று சொல்லிவிட்டு போனை வைத்தான். சித்தார்த் போனில் பேசியதை கேட்ட அனன்யா, என்னாச்சு, ஏதாவது முக்கியமான வேலையா? ஆமா, ரொம்ப முக்கியமான இன்வெஸ்டர்ஸ் ஃபாரின்ல இருந்து வந்திருக்காங்க, அவங்க என்ன உடனே பார்க்கணும்னு ஒரு மீட்டிங் அரேஞ்ச் பண்ண சொல்லியிருக்காங்க. சோ நான் கிளம்பணும், மித்ரன் கிட்ட இன்னைக்கு வர முடியல, நிச்சயம் இன்னொரு நாள் வரேன்னு சொல்லிடு என்று கவலையுடன் கூறினான். சரி சரி, நான் அவனை சமாதானப்படுத்திக்கிறேன், நீங்க உங்க வேலையை பாருங்க என்று சொல்லிவிட்டு ஸ்கூலுக்கு தனியாக சென்றாள் அனன்யா. தன் பெற்றோர்கள் இருவரும் சேர்ந்து வருவார்கள் என ஆவலாக காத்திருந்த மித்ரனுக்கு அனன்யா மட்டும் தனியாக வந்ததைக் கண்டு அதிர்ச்சியானது. கண்கள் கலங்கியபடி அவள் அருகில் வந்தவன், என்னாச்சுமா, அப்பா கண்டிப்பா வரேன்னு ப்ராமிஸ் பண்ணாங்களே, ஏன் வரல என்று கவலையுடன் கேட்டான். அப்பாவுக்கு கொஞ்சம் வேலைடா என்று அனன்யா சொல்ல, அப்பா வருவார்னு நான் சொல்லிட்டேமா, நாங்க பெருசா பிளான் பண்ணிட்டோம், எனக்கு இப்போ அப்பா வரணும் என்று மித்ரன் அழுது கொண்டே கூறினான். மித்ரனின் கண்களில் அப்பா வரவில்லை என்ற ஏக்கம் தெளிவாக இருந்தது. அதை கண்டு கவலையான அனன்யா, சாரி மித்ரன், அப்பா என்னோட தான் ஸ்கூலுக்கு கிளம்பினாங்க, ஆனா கடைசி நேரத்துல அவருக்கு ஒரு முக்கியமான மீட்டிங் இருந்ததாலதான் உடனே ஆபீஸ் போக வேண்டியதா போயிடுச்சு, இல்லனா நிச்சயம் வந்திருப்பாங்க என்று சமாதானப்படுத்த முயன்றாள். இல்ல, அப்பாவுக்கு என் மேல பாசமே இல்ல, நான் அவருக்கு முக்கியமா இருந்தனா நிச்சயம் எனக்காக ஸ்கூல் வந்திருப்பாருல்ல என்று கவலையுடன் சொல்ல, அதை கேட்டதும் அவனை அணைத்துக் கொண்ட அனன்யா, இங்க பாரு மித்து, அடுத்த தடவை நடக்கிற ஸ்கூல் ஃபங்க்ஷனுக்கு நிச்சயம் வருவேன்னு சொல்லியிருக்காரு என்று ஆறுதல் படுத்தும் விதமாக பேசினாள். போங்கம்மா, எப்பவும் ஏதாவது ஒரு சாக்கு சொல்லி என்னை ஏமாத்த பாக்குறீங்க. இன்னைக்கு நடக்க போற சில்ட்ரன்ஸ் டே காம்படிஷன்ல நீங்க, நானு, அப்பா 3 பேரும் சேர்ந்து ஆடுற மாதிரி ஒரு போட்டி நடக்குது. அதுல என்னோட பேர் கொடுத்திருக்கேன். இப்போ அப்பா இல்லாம அதுல எப்படிமா நான் கலந்துக்க முடியும் என்று கவலையுடன் கேட்டான் மித்ரன். குழந்தையின் கேள்விக்கு என்ன பதில் சொல்வது என்று புரியாமல் கவலையான அனன்யா, சரி நான் அப்பாவை எப்படியாவது வர முடியுமான்னு மெசேஜ் பண்றேன், அப்படி இல்லனா நாம 2 பேரும் சேர்ந்து டான்ஸ் பண்ணி வின் பண்ணலாம். அம்மாவுக்கு நல்லாவே டான்ஸ் ஆட தெரியும், காலேஜ் டேஸ்ல நிறைய காம்படிஷன்ல கலந்திருக்கேன் என்று கூறினாள்.